ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க் அட்டா, அதாவது நம்ம வந்துட்டு வேற மாதிரி நினச்சோம். இவங்க கொஞ்சம் இப்படி விளையாடுவாங்க அப்படி விளையாடுவாங்க. இது வந்துட்டு இது வரைக்கும் பொம்மை டாஸ்கில் இல்லாத மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் எனக்கு வந்து இருக்கிறதுலேயும் பயங்கரமான கோவம். ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு கோவப்படுறதா என்னன்னே தெரியல. அதாவது ரஞ்சித் சார் இது வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருந்தார், ஒரு மிக்சரமாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆரம்பித்தார். ஆனால் அதில் சரியான கோல் வாங்கி கடைசியில் வந்துட்டு ஒரு அடிமை மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பொம்மை டாஸ்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் கேம் அப்படின்னா அங்கேருந்து உள்ள அதுக்காக தான் வந்துட்டு ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் வந்து பால்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே கையை உள்ள விட்டு எந்த பொம்மை வருதோ அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது. இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, மாறி மாறி பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் பொம்மை உள்ளே போயிடுச்சு, அவங்க சேவு. சரி, அவங்களுக்கு அவங்களோட யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களோட பொம்மை இவங்க எடுத்துகிட்டு போனால் சேவ். இந்த மாதிரி யார் யார் ஃபஸ்ட்டு விளாடுங்க அது ஒரு டைப்பு. இன்னொன்று, ஒருத்தங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கையில் எடுத்து பொம்மையை வச்சுக்கிட்டு இங்கேயே நிற்கிறது. என் பொம்மை உள்ளே போதே இல்லையா, அது எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேமு. ஆனால் இங்கே மூணாவது ஃபார்மெட்டாக என்ன பண்ணாலும், அதுவும் கேங்காக பிரிஞ்சுட்டாங்க. மூணாவது ஃபார்மெட்டாக என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின்னு சௌந்தர்யம் வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு கேம் விளாட்றாங்க. இதுதான் டாக்ஸிக் கேம்ன்றது. என்னென்னா, சரி நீங்கள் விளையாடுங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, அவர் ரஞ்சித் சார்கிட்ட முதலே சொல்லிவிட்டு ரஞ்சித் சாரை வந்துட்டு ஃபஸ்ட்டே தர்ஷிகா ஒரு பொம்மையை எடுத்து கையில் வச்சுட்டாங்கன்னா அது கேமு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராணுவ பொம்மை எடுத்துகிட்டு அவர் நிற்கிறாரு. சாச்சனை வந்து கேட்குறாங்க, யார் பொம்மை இன்னும் காமிக்க மாட்டோம். என்னமோ பெரிய பரம ரகசியம், எல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் தெரிய போகுது. காமிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஒரு டீம். அப்போ தான் காமிக்க மாட்டேன் போது காமிங்கன்றாங்க. கம்முன்னு தான் நின்னார். தர்ஷிகா வந்து சௌந்தர்யாவோட பொம்மையை வச்சுருக்காங்க. தர்ஷிகாவோட பொம்மை அனாதையாக கிடக்குது, யாருமே எடுக்கல போல இருக்குது. அதுக்கப்புறம் சரி பார்த்தா ஜாக்லின் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக எல்லாரும் பொம்மை வச்சதுக்கப்புறமா சரி அதை போய் எடுத்துகிட்டு போய் வைக்க யாரை வைப்பாங்கன்னு பார்த்தா அதை எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ரஞ்சித் சார்களை கொடுத்து, நீங்கள் வந்துட்டு ராணுவ பொம்மை எங்களை கொடுங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, யாருக்கு கொடுக்கூடாதான். என்ன அடியால் வேலையாக பார்க்குறீங்க ரஞ்சித் சார்? உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேம்ன்றதே தெரியாதா? நான் இல்லைம்மா ராணுவ பொம்மை எடுத்துட்டோம்மா, நீங்கள் அதை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்கள் உள்ளே கொண்டு போகாமல் இருந்தால் சரி, அது எனக்கு இது கிடையாது. ஏன்னா இது வந்து கேமில் வந்துட்டு நம்ம வந்து கூட்டு அது பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எத்திக்குன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் கொடுக்குறத வைக்க முடியாது. நீங்கள் வேணால் பேசாமல் அங்கே போடுங்க, நான் அங்கேருந்து எடுத்து வச்சுக்க, இப்படி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அங்கே மாசாக இருந்துக்கும். முட்டாள்தாமல் என்ன பண்ணுறாரு, அவங்க கொடுத்த உடனே வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறமா ஒருத்தர்கிட்ட போய்ட்டு, சாமி நான் எடுத்து வச்சது கரெக்டாக, சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி, ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லி பாருங்களேன். என்னையே நடக்குது? உங்களுக்கு சொந்த புத்தி சுய புத்தி எதுவுமே இருக்காதான்ற மாதிரி காண்டாயிடுச்சு. அப்படியே களிமண் மாதிரி இருக்காரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வயசானவங்க வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன், நல்ல திறமையாக இருப்பாங்க, புத்தி கூர்மை இருக்குது, அப்படி இப்படி நினச்சா ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. கடைசியில் எப்படி ஆகிடுச்சுன்னா, ஜாக்லின் சௌந்தர்யா அவங்களுடைய பொம்மையை காப்பாற்றுறதுக்காக இப்போ தர்ஷிகாவோட பொம்மை எடுத்து இவங்களுக்கு கொடுத்து ஒரு அடியால் யூஸ் பண்ணாமல் ஆகிப்போச்சு. இது வந்து உண்மையிலேயே ஃபேர் கேமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப மட்டமான ஒரு கேம். இதில் விஜய் விஷால் பண்ணார் பாருங்க, நல்ல வேலை வந்துட்டு சரி எல்லாருமே வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி வச்சார். இல்லைனா வச்சிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டே வந்து முத்துக்குமரன் தூக்கியிருப்பாங்க. முத்துக்குமரன் உன்னோட இது என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஒரு கேங், தனி கேங். அவருக்கு கெஞ்சர், விஷால் பொம்மையை கொடுங்கடா, தூக்கி உள்ளே வைக்கணும்டா, எந்த முன்னாடி வை அப்படின்னு. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து விஷால்களை சண்டை போட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு முத்துக்குமரனை பொம்மை வேறு வழியே இல்லாமல் வச்சாங்க. ஆனால் ராணியை இவ்வளோ பொங்குறான்னு தெரியல. அதாவது இது என்னென்னா, தப்பு இல்லை, இந்த மாதிரி பண்ணுறாங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்னொருத்தவங்களுக்காக போயிட்டு எடுத்து வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்து இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்கன்னா இது எப்படி கேமாக வரும்? இது இண்டிவிஜுவல் கேமே கிடையாது. இண்டிவிஜுவல் கேமு அதில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்காக விளாட்லாம், இவங்களுக்காக விளாட்லாம், தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு அதை திரும்ப இன்னொருத்தவங்களை கொடுத்து இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஆனால் அதையும் வந்துட்டு நம்ம இவர் ரஞ்சித் சார் பண்ணது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. தீபக் அதை வந்து போய் சொல்லுவார், தீபக் அதுக்கு கரெக்டாக சொல்லுவார்னா இதை நீங்கள் தான் முடிவு எடுக்கணுன்றாரு. இது எப்படி? நீங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. ரூல்ஸ் என்ன, ஒரு எத்திக்ஸ் தான் கேட்குறேன், ரூல்ஸை கூட கேட்கல. எத்திக்ஸ் எப்படி கரெக்டாக இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அங்கேருந்து நீங்கள் அந்த பொம்மையை எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த பொம்மையை வச்சுக்கலாம், அது உங்களோட விஷயம். ஆனால் அடுத்தவங்க கொடுக்குற பொம்மையை நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கடைசியில் என்ன பண்ணாங்க, தர்ஷிகா வெறுப்பாயிட்டாங்க. ஆனால் சூப்பராக பேசினாங்க. இன்றைக்கி வந்து தர்ஷிகாவோட இது நல்லா இருந்துச்சு, செம்மையாக வச்சு செஞ்சாங்க. அதுலேயும் ஜாக்லினை போட்டு வெளுவெளு வெளுத்தாங்க. ஏன்னா ஜாக்லின் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினும் சௌந்தர்யா விளையாண்ட கேம் ஃபேரே கிடையாது. ஜாக்லின் அதை விட ரொம்ப ஒஸ்ட்டு. அதுவும் பேசுகிறாங்க பாருங்க, அப்படியே முறைக்கிற மாதிரி. சௌந்தர்யா பொம்மை உள்ளே போலே அப்படி முறைக்கிறாங்க. ரயான் வந்து பொங்குறாரு. அவங்க கேட்ட என்ன எதுக்கு முறைக்கிறான்னு அதுக்கு ஒரு சண்டை, செம்மையாக சண்டை பயங்கரமாக போகுது. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. கடைசியில் ஐயோ போ அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா போய் பொம்மையை வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரஞ்சித் சார் ரொம்ப நல்ல ஒரு தெரியல, அவங்களுக்கு ஒரு இது பண்ணுவார், நான் ரொம்ப நல்லவங்க, ஐயோ ஏண்டா கண்ணா நீ டென்ஷன் ஆனான்னு. அப்போ நீங்கள் வந்து தர்ஷிகா உள்ளே போனால் அந்த பொம்மையை நீங்கள் வச்சிருக்கலாமா? அருண் சொல்கிறார் அங்கேயே, ஏங்க பேசாமல் போய் தர்ஷிகா பொம்மையை வச்சுட்டு வாங்க, அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதையும் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வச்சுட்டு வந்துட்டாங்க, சௌந்தர்யாவோட பொம்மையை தர்ஷிகா அவுட்டு போச்சா.
அதுக்கப்புறம் வந்து எதுக்கு நீங்கள் நடிக்கிறீங்க அதுதான் கேட்குறேன் நான். ஒன்று நீங்கள் ஒழுங்காக நான் இந்த மாதிரினா அதாவது நான் ரொம்ப நல்லவன் நேர்மையானவன் அன்பானவன்னா ராணுவ பொம்மை வச்சுருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கொடுக்குறத வச்சுட்டு இப்போ வந்துட்டு தஷிகா கட்டு முன்னாடி சீனா போகிறதெல்லாம் இந்த வேஸ்ட்டு. அதுக்கப்புறமா சௌந்தர்யா ஒரு சீன் போட்டாங்க என்ன தெரியுங்களா, அந்த பொம்மை எடுத்துகிட்டு இந்த பொம்மை வச்சு முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா அது எப்படி அதாவது எப்படின்னா அது நடக்காது தெரியும், இருந்தாலும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸே வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. இன்னங்க நீங்கள் கேம் விளாட்றீங்க, அதுவும் ஜாக்லின் வந்து பண்ணது உண்மையிலேயே பெரிய தப்பு. ஸோ அதனால் வந்து கடைசியாக என்ன பண்ணிட்டாரு, ரூல் பிரேக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செம்ம மாசான விஷயங்கள். ஏன் அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் போயிட்டு யார் வந்துட்டு நீங்கள் தடுக்கணும், யார் உள்ளே போக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் எடுக்கணும். அதை விட்டு இவருக்குள்ளே போய் கொடுத்து நீ வந்து வச்சுக்கோ நான் இவங்கள இது பண்ணிக்கிறேன்னா இது வந்து எப்படி, இது வந்து இண்டிவிஜுவல் கேமும் கிடையாது, அதே மாதிரி கூட்டு கேமும் கிடையாது. ஸோ அதனால் சூப்பராக மாதம் வந்து அங்கே வந்து பிக் பாஸ் வந்து தரமான ஒரு செய்கை செஞ்சார், திரும்ப ரீகேம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மூஞ்சி ஜொயிங்கின்னு போச்சு. அதில் வந்துட்டு இப்போ சௌந்தர்யா போட்ட விஷயமும் போச்சு. இதில் வந்து ஆனால் இப்போ எல்லாம் பயங்கர வன்மத்தில் இருக்காங்கன்றது மட்டும் தெளிவாக தெரிஞ்சு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு விஜய் விஷயம் அடுத்த வாட்டில் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் முத்துக்குமனுக்கு வைப்பார் ஆப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அதில் தெரியுது அந்த ஒரு குரூப்பாக விளையாடுறாங்கன்னு. ஆனால் எத்திக்கோட விளையாண்டதா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்றது தான் இருந்துச்சு. ஸோ திரும்பவும் வந்துட்டு நடந்துச்சு இந்த டாஸ்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா சடகுடக்குன்னு முடிச்சு கடைசியில் வந்து நம்ம சௌந்தர்யாவை தூக்கி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால தான் வந்து சௌந்தர்யா வந்து தீபக் கிட்ட வந்து முத்துக்குமாரை வந்து வெளியேறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு, பார்க்கலாம் அடுத்த என்னென்ன பண்ணுறாங்கன்னு. இதில் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரஞ்சித் சார் ஒரு கேம் ரொம்ப மட்டமான ஒரு கேம் அப்படி தான் சொல்லுவேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.